அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உலகம் முழுவதும் ஒரு பெரிய நோயை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எந்த நோய் வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் காண முடிகின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் அல்லது ஒரு நோயாளி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டால் பெரும்பாலும் இந்த ஒரு துஆவை ஓதுவார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அத்ஹிபின் பஅஸ ரப்பன் நாசி இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. மனிதர்களை படைத்து பரிபாலிக்கின்றவனே, நோயை போக்கி அறவே நோய் இல்லாதவாறு குணமளிப்பாயாக. நீயே நோய்களை குணமளிப்பவன், உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்ற இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை சந்திக்க சென்றால், நோயாளி அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டால் இந்த துஆவை ஓதுவார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றுள்ளது.